இப்போ எஸ்டர்டே கிளாஸ்ல வந்து நான் நிறைய விஷயங்களை ஒன்று சொல்லி தந்திருந்தேன். ஸோ அதுகளை நோட் பண்ணி எடுத்துப்பீங்கன்னு நம்புறேன் நான். ரைட்டா? ஸோ பாஸ் பேப்பர் இல்லைன்னா ஃபஸ்ட்டு பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் நீங்கள் அதைத்தான் படிக்கணும். அதிகமாக அந்த கேள்வி பேட்டர்னுக்கு நீங்கள் பழகணும். ரைட்? என்ன அப்படி ஒரு பேட்டர்னில் தான் உங்களுக்கும் கேள்வி வரப்போகுது. அதனால லாஸ்ட் மிச்சம் பழையசி இல்லாமல் குறை ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ். சரியா? லாஸ்ட் 5 இயர் எக்ஸாம் 5 இயர் இருந்தால் உங்களுக்கு போதும். அது முடிய மற்ற முன்னு போங்க. பழசு செய்யும்போது ஃபர்ஸ்ட் புதுசியத்தை நீங்க செய்யணும். கடைசி 5 வருட பேப்பர். சரி, அப்படின்னு எத்தனாம் ஆண்டுல இருந்து? 20ஆம் ஆண்டுல இருந்து 2020ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரை நீங்க செஞ்சீங்கன்னா கடைசி 5 வருஷ பேப்பர் ஓகே ஆகும். அப்ப அதை நல்லா விளங்கி படிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு முன்னுக்கு போங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு அப்ப புதிய பாஸ் பேப்பரை ட்ரை பண்ணுங்க. அந்த பாஸ் பேப்பர்ல வர கேள்விகளை சும்மா விடைக்காக படிக்காம விளங்கி படிங்க. அந்த கேள்வி எப்படி அதை கேட்குறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் எடுக்கிறது, அப்படி விளங்கி படிச்சுட்டு போனீங்கன்னா பாருங்க உங்களுக்கே விளங்கும். ஒரு பாஸ் பேப்பரை விளங்கி படிச்ச போறோம் அடுத்த இயர் உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். அந்த கேள்வி பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கலும் இது போன முறை வந்த மாதிரி தான்ன்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அந்த ஐடியா இருந்தாலே நம்ம செய்ய இயலும்ன்ற மாதிரி ஒன்று வரும். அதுக்கு நீங்க செய்யணும். ரைட்டா? ஸோ பாஸ் பேப்பர் இல்லைன்னா கட்டாயம் பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. கையில ஈக்கணும். ரைட்? போன்ல வச்சு படிக்கிறது எல்லாம் சரி வர இல்லை. நீங்க பாஸ் பேப்பர் போட்டோ காப்பி பண்ணி அந்த இடத்துல விட எழுதி பழகுங்க. இப்ப இதெல்லாம் இந்த இடத்துல எழுதணும் இல்லையா? அந்த இடத்துல தான் நீங்க விட எழுதணும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும். பார்ட் 2 ஃபுல் ஸ்கப் தருவாங்க. அது பிரச்சனை இல்லை. நிறைய இடம் எடுத்து எழுதலாம். அது நிறைய எழுதணும் தானே, ஸ்டெப் பை ஸ்டெப் படிமுறைகள் எல்லாம் எழுதணும் நீங்க மார்க்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தந்த இடத்துல தானே விட எழுதுவீங்க. அப்ப அதுக்கு நீங்க பேப்பரை போட்டோ காப்பி பண்ணி அந்த இடத்துல விட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல எதனால டேம் டெஸ்ட் எக்ஸாம் வார இல்லை தானே, ஏதோ 3 எக்ஸாம் தான் வரப்போகுது. அப்ப நீங்க விட எழுதி என்ன செய்யணும்? பழகணும். தந்த இடத்துல விட எழுதி பழகணும். சரிதானே? ஸோ அதனால கொஞ்சம் பாஸ் பேப்பரை போட்டோ பிரிண்ட் எடுத்து கொஞ்சம் செய்ய 7 மண்டை அப்படி செஞ்சு பாருங்க. அது பிரயோசனமா இருக்கும் அந்த பேப்பர்லயே. சரியா? ரைட். ஸோ அப்ப இன்றைக்கு நான் கொஞ்சம் பின்னங்கள் கேள்வி பார்ப்போம்னு இருக்கிறேன். ஸோ பின்னங்களை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு நார்மலான ஐடியா தான். இப்போ நேத்திய கிளாஸ்லயும் எஸ்டர்டே கிளாஸ்ல வந்து தொடைகள் எல்லாம் நார்மலா கொஞ்சம் தான் படித்தேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல நாங்க இப்ப நான் வந்து ஐடியா தான் உங்களுக்கு தாரேன். ரைட்? நான் எகெயின் தொடைகள் செய்யறேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ தொடைகள் வந்து நாங்க ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தாரேன். 10ஆம் ஆண்டையும் குயிக்கா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு மாதிரி. அது மாதிரி 11ஆம் ஆண்டுலையும் அவங்களுக்கு கேள்விகள் செய்யறது அளவுக்கு நான் குயிக்கா அவங்களுக்கு அந்த பாடங்களை படிச்சு தருவேன். படித்து தந்துட்டு நாங்க தொடைகள் பாடத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து செஞ்சுட்டு போவோம். சரியா? நாங்க முதலாவது அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க தொடைகள் பாடத்தை செஞ்சு உங்களை ஃபுல் எஸ்ஏ ஒன்றுக்கும் உங்களை ரெடி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அது நீங்க ரெடி ஆயிருங்க. நாங்க 10ஆம் ஆண்டு தொடைகள் என் பயனொன்னும் குயிக்காக அதை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த வாசிப்பு கேள்வி எல்லாம் முடிப்போம். ரைட்? அப்போ ஒரு கேள்வி நீங்க ப்ராக்டிஸ் ஆயின மாதிரி